अहोबिलेगारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्याः समालिङ्गितवामभागम् लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये. நமஸ்தாயே. இன்றைய தினம் சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸ்னுடைய கிளாஸ் நம்பர் 23ல இருந்துட்டு இருக்கும் இல்லையா? சென்ற வகுப்புல வர்ஷா காலஹா அப்படிங்கிற ஒரு பாடத்தை அந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்தினுடைய 20வது பாடமா நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி அதுல பூதாதோஹோ விதிலிங் அப்படிங்கிற மாதிரியான கிரியாபதத்தையும் பார்த்தோம். பவேத், பவேதாம், பவேயுஹு, பவேஹே, பவேதம், பவேத, பவேயம், பவேவ, பவேம அப்படிங்கிற அந்த லகாரத்தையும் நாம அந்த பாடத்துல கடைசியா பார்த்து தெரிஞ்சுட்டோம். இன்றைய தினம் ஒரு சுபாஷிதத்தோட தொடங்க இருக்கும். ஒரே நிமிஷம், என்ன சுபாஷிதம் அது பாருங்க. நமந்தி பலிதா விருக்ஷா நமந்தி ச புதா ஜனாஹ சுஷ்க காஷ்டாஸ்ச மூர்க்கஸ்ச பித்யந்தே ந நமந்தி ச. இது சுபாஷித சுதானந்தலகரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம், சுபாஷிதம். நமந்தி பலிதா விருக்ஷாஹ நமந்தி ச புதா ஜனாஹ சுஷ்க காஷ்டாஸ்ச மூர்க்கஸ்ச பித்யந்தே ந நமந்தி ச அப்படிங்கிறது என்ன அர்த்தம் பாருங்கோ. நமந்தி அப்படின்னா என்னக்கா, அதாவது வணங்குதல் அர்த்தம் இல்லையா? இது பலிதாக விருக்ஷாக, ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல பார்த்தா நிறைய காய்கள் காய்ச்சிருக்கும், பழங்கள் காய்ச்சிருக்கும். அந்த பாரம் தாங்க முடியாம அந்த மரங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா சாய்ந்து கொடுக்குமா இல்லையா? நேராக இருக்கக்கூடிய மரங்களானது அந்த மரத்துல இருக்கக்கூடிய கனிகள் காய்கள் அதனுடைய பாரம் இருக்கு இல்லையா, அந்த பாரத்தின் காரணமாக அது என்ன பண்ணும், தன்னை வளைஞ்சு கொடுக்கும், சாய்ந்து இருக்கும் லைட்டா. அதே போல நமந்திச்ச புதாஜனாஹா, இந்த ஸ்காலர்ஸ்லாம் இருக்கா இல்லையா, வித்வாம்சா சொல்லுவா, அவளும் அந்த மாதிரிதான் இல்லையா? அவளுடைய புத்தியில ஞானம் அப்படிங்கிறது அதிகமா எடுத்துனா அவளும் எப்படி இருப்பானாக்கா நமந்தி, அவளும் தலை வணங்கியவாறே இருப்பாளாம். சுஷ்க காஷ்டாஸ்ச மூர்க்கஸ்ச, அதாவது காய்ந்து போன மரம், காஷ்டஹான மரம், சுஷ்க காஷ்டாஸ்சனா அதுல சுத்த ட்ரையான உட் இருக்கு இல்லையா, காய்ந்து போன மரம். அதுவும் மூர்க்காஸ்ச, மூர்க்கஹன யாரு, முட்டாள், ஃபுல், அவனும் பித்யந்தே ந நமந்தி ச, அது என்ன ஆகும் பார்த்திருக்கெல்லாம், அது வணங்கவே வணங்காது. ஒருவேளை அது வணங்கினாலும் என்ன ஆகும்னாக்கா உடைந்துதான் போகும் இல்லையா? அதால அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது காய்ந்த அந்த கட்டைக்கும் கிடையாது, பண்ண முடியாது. அதே மாதிரி மூர்க்கனுக்கும் கிடையாது இல்லையா? ஒருவேளை அந்த காய்ந்த மரமோ அல்லது மூர்க்கனோ அந்த மாதிரி வளைந்தா என்ன ஆகுனாக்கா உடைந்து விடுவார்கள். அதனாலதான் நமந்தி ச, ஒருவேளை அந்த மாதிரி வணங்கினா என்ன ஆகுனாக்கா பித்யந்தே, கண்டிப்பா அது உடையப்படும். ஆனா பாருங்க, மரம் முழுக்க இருக்கக்கூடிய பழங்கள் பழுத்திருக்கக்கூடிய மரங்களானது அந்த பாரம் தாங்க முடியாம தன்னை லைட்டா வளைச்சு கொடுத்தா கூட அந்த மரமானது கீழே உடைஞ்சிராதான். அதே போல புத்திமான்கள் லோகத்துல நிறைய ஞானத்தோட இருந்தாலும் அவளும் அந்த மாதிரி வணங்குவாளாம், தலை வணங்கிதான் இருப்பாளாம். ஆனா இந்த சுஷ்க காஷ்டாஸ்ச மூர்க்காஸ்ச பித்யந்தே ந நமந்தி ச, அவ வணங்கியும் கொடுக்க மாட்டா, ஆனா வணங்கி கொடுத்தாலும் உடைந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை இங்க அழகா காண்பிச்சு கொடுத்திருக்கா. நமந்தி பலிதா விருக்ஷாஹ நமந்தி ச புதா ஜனாஹ சுஷ்க காஷ்டாஸ்ச மூர்க்காஸ்ச பித்யந்தே ந நமந்தி ச அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதம். நாம் பார்க்க போறது இன்றைய தினம் என்ன லெசன்னாக்கா, பாட நம்பர் சம்ஸ்கிருத பாலாதர்ஷத்தினுடைய 21வது பாடம் பார்க்கணும். அதற்கு முன்னாடி நம்ம சங்கியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? எண்கள், இந்த எண்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க அழகா டிஸ்பிளே பண்ணிருக்கு பாருங்க. ஏகஹ, த்வௌ, த்ரயஹ, சத்வாரஹ, பஞ்ச,
षट् सप्त अष्ट नव दश இந்த 10 வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முக்கியமான ஒரு விஷயம். ஏகஹ द्वौ त्रयः चत्वारः पञ्च षट् सप्त अष्ट नव दश. அப்புறம் என்னது பாருங்க, ஏகாதச द्वादश त्रयोदश चतुर्दश पञ्चदश षोडश. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா சப்ததச அஷ்டாதச நவதச விம்சதிஹி. இது பர்யந்தம் என்னது 20 வரைக்கும் முடிகிறது. எங்க ஏகாதச द्वादश त्रयोदश चतुर्दश पञ्चदश षोडश सप्तदश अष्टादश नवदश विंशतिहि அப்படின்னா 20. அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, ஏகாவிம்சதிஹி द्वाविंशतिहि त्रयोविंशतिहि चतुर्विंशतिहि पञ्चविंशतिहि. அப்புறம் षड्विंशतिहि सप्तविंशतिहि अष्टाविंशतिहि 28 नवविंशतिहि 29 त्रिंशत्. त्रिंशத்னா எவ்வளோ அப்படின்னாக்கா 30 30 இல்லையா? அடுத்தது ஏகத்ரிம்ஷத் द्वात्रिंशत् त्रयस्त्रिंशत् चतुर्त्रिंशत् पञ्चत्रिंशत् षट्त्रिंशत् सप्तत्रिंशत् अष्टात्रिंशत् एकोनचत्वारिंशत् 39 ஏக ஊனம் ஒன்று குறைவான சத்வாரிம்ஷத் 40. அடுத்ததான் 40 சத்வாரிம்ஷத் 39 என்ன கொடுத்துருக்கா, ஏகோண சத்வாரிம்ஷத் ஒன்று குறைவான 40னா 39. 40க்கு என்ன சத்வாரிம்ஷத். அப்புறம் ஏகச்சத்வாரிம்ஷத் द्विचत्वारिंशत् त्रिचत्वारिंशत् चतुश्चत्वारिंशत् पञ्चचत्वारिंशत् षट्चत्वारिंशत् सप्तचत्वारिंशत् अष्टचत्वारिंशत् एकोनपञ्चाशत् ஒன்று குறைவான 50 அப்படின்னா எவ்வளோ 49 49. 50க்கு என்ன பஞ்சாசத் ஏகபஞ்சாசத் 51 द्विपञ्चाशत् त्रिपञ्चाशत् चतुःपञ्चाशत् पञ्चपञ्चाशत् 55 षट्पञ्चाशत् सप्तपञ्चाशत् अष्टपञ्चाशत्. அப்புறம் ஏகோணஷஷ்டிஹி அப்படின்னா எவ்வளோ ஒன்று குறைவான ஷஷ்டிஹி. ஷஷ்டிஹினா எவ்வளோ 60 60. ஏகஷஷ்டிஹி द्विषष्टिहि அப்புறம் எவ்வளோ இருக்கு त्रिषष्टिहि चतुष्षष्टिहि पञ्चषष्टिहि षट्षष्टिहि सप्तषष्टिहि अष्टषष्टिहि. போட்டுறது நீங்க போட மாட்டேன். என்ன பார்த்தோம், षट्षष्टिहि 66 सप्तषष्टिहि अष्टषष्टिहि ஏகோணசப்ததிஹி சப்ததிஹி. சப்ததிஹினா 70, ஏகோணசப்ததிஹினா ஒன்று குறைவான 70 அப்ப 69. ஏகசப்ததிஹி द्विसप्ततिहि त्रिसप्ततिहि चतुष्सप्ततिहि पञ्चसप्ततिहि षट्सप्ततिहि सप्तसप्ततिहि अष्टसप्ततिहि एकोन अशीतिहि. अशीतिहिना 80, ஏக ஊன அशीतिहिना 79. ஏகோன அशीतिहि अशीतिहि एकाशीतिहि द्वशीतिहि त्रयशीतिहि चतुशीतिहि पंच अशीति சேர்த்து சந்தியா பண்ணிட்டு இருக்கா. ஷடசீதிஹி சப்தாசீதிஹி அஷ்டாசீதிஹி ஏகோணநவதிஹி. எவ்வளோ நவதினா 90. ஏகோணநவதிஹி அப்படின்னா எவ்வளோ ஒன்று குறைவான நவதினா 89. ஏகோணநவதிஹி 89 நவதிஹி 90. ஏகநவதிஹி द्विनवतिहि त्रिनवतिहि चतुर्नवतिहि पञ्चनवतिहि षण्णवतिहि सप्तनवतिहि अष्टनवतिहि नवनवतिहि शतम्. ஏகோணசதம்னு சொல்லலாம் 99க்கு. அவன் என்ன கொடுத்துருக்கா, நவநவதிகின்னு கொடுத்து 100க்கு எவ்வளோ சதம். இப்படியாக சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சங்கியாவை நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லி பார்க்கணும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள், இன்னும் கஷ்டமே இல்லை. ஆனா முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா தச விம்சதிஹி
त्रिंशत् चत्वारिंशत् पञ्चाशत् षष्टिः सप्ततिः अशीतिः नवतिः शतम् இதெல்லாம் அந்த என்ன சொல்றது 10 10 10 பார்த்துட்டே போகக்கூடிய நம்பர்கள். இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணோம் அழகா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் தசனா 10, அதே மாதிரி விம்சதினா 20, त्रिंशत्ना 30, चत्वारिंशत्ना 40, पंचाशत् 50, षष्टिः 60, सप्ततिः 70, अशीतिः 80, नवतिः 90, शतम 100. ஸோ இதை உங்களுக்கு அப்படியே நான் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க எழுதியும் பாருங்கோ. இதே மாதிரி அபியாசமாகிற வரைக்கும் சப்தத்தை எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரி இதையும் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த சப்தங்களை நாம எப்படி அபியாசம் பண்றோமோ படிச்சு படிச்சு அத போல இந்த சங்கியாவை நம்ம என்ன பண்ணணும், ஒன்னொன்னா டெய்லி ஒரு ஆவருத்தி, ஒண்ணுலேருந்து ஆரம்பிச்சு ஏகம் ஏகா ஆரம்பிய சதம் பர்யந்தம் பிரதிதினம் என்ன பண்ணும், அதை ஒரு ஆவருத்தி ஒரு பாராயணம் மாதிரி சொல்லிடணும். அப்பதான் நமக்கு அது மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, தொடர்ந்து நம்ம பார்க்க போறது சம்ஸ்கிருத பாலாதர்ஷே ஏகவிம்சா பாடகா சொல்லக்கூடிய 21வது பாடம் பார்க்க போறோம். பாருங்க மெல்ல அப்படியே கிளாஸஸ் வந்து இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் கிட்டத்தட்ட முடிய போறது. பாருங்க, ஏகவிம்சா பாடகா, ஏகவிம்சா பாடகா. பாடத்தோட தலைப்பு என்ன? தௌ சகாயௌ, துவௌ சகாயௌ, இரண்டு நண்பர்கள் அப்படிங்கிறத இந்த பாடத்துடைய தலைப்பா கொடுத்திருக்கா. துவௌ சகாயௌ. இதுல என்ன கீவேர்ட் கொடுத்திருக்கா? அதீவ. அதீவனா ரொம்ப, பிரபூதம் கொஞ்சம், அதீவனா அதிகமான அர்த்தம், பிரபூதனா கொஞ்சம் அர்த்தம். சிரேஷ்டி, சிரேஷ்டினா ஏன்னா அந்த கடைக்கார, அதாவது ஒரு ஆபணிக்காக சொல்லலாம், இல்ல மெர்ச்சன்ட் சொல்றா இல்லையா, கடைக்கார. வித்தம், வித்தம்னா செல்வம், வெல்த். இந்த மாதிரி ஒரு கீவேர்டா கொடுத்துருக்கா. இப்ப நம்ம அந்த கதைக்குள்ள, இது ஒரு கதை, தௌ சகாய அப்படிங்கிறது ஒரு கதை, ஒரு மாரல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? நம்மளுடைய உத்தேசம் என்னன்னாக்கா நிறைய வொக்காபுலரிஸை தெரிஞ்சுக்க போறோம், பதங்களை நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் ரொம்ப நம்மளுடைய இன்டென்ஷன். பூர்வம் சோழ தேசே துவௌ சகாயோ ஆஸ்தாம். பூர்வம்னா முன்பு, சோழ தேசே சோழ தேசத்துல துவௌ சகாயோ ஆஸ்தாம் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். தயோஹோ ஏகா வித்யா பிரியா, அவர்களில் ஒருவன் வித்யா பிரியா கல்வியை விரும்பக்கூடியவனாக இருந்தான். அந்யஹா தனப்பிரியா, இன்னொருத்தன் செல்வத்தை விரும்பக்கூடியவனாக இருந்தான். தயோஹோ பிதரோ அதீவ தரித்ரோ, அவர்கள் இருவர்களுடைய பிதரோ அப்படின்னா என்ன, மாதாச்ச பிதாச்ச பிதரோ, அவருடைய தாய் தந்தையர்கள் அதீவ தரித்ரோ, மிகவும் ரொம்ப புவர் ஃபேமிலி, ரொம்ப தரித்திரம், ஏழ்மையான குடும்பம். அத்தஹ தௌ பித்ரோஹோ ஆக்ஞையா விதேசம் கதௌ, அதனால அத்தஹனா தேர்ஃபோர் தௌ பித், யாரு பித்ரோஹோ ஆக்ஞையா, அவர்கள் இருவருடைய தாய் தந்தையருடைய கட்டளை, ஆக்ஞையான கட்டளைக்கு இணங்க விதேசம் கதௌ, வெளிநாட்டுக்கு போயிட்டா. அந்த அவளுடைய நாட்டை விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டா. எதுக்கு அப்படின்னாக்கா, இது இங்க இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியல, அதனால விதேசத்துக்கு அவ கிளம்பி, அவ அப்பா அம்மா அனுப்பிச்சு வச்சுட்டா, இவாளும் கிளம்பி போயிட்டா. அப்படிங்கிறது முதல் பேராகிராஃபா இருக்கு. பூர்வம் சோழ தேசே தௌ சகாயோ ஆஸ்தாம், தயோஹோ ஏகா வித்யா பிரியா அந்யஹா தனப்பிரியா, தயோஹோ பிதரௌ அதீவ தரித்ரோ, அத்தஹ தௌ பித்ரோஹோ ஆக்ஞையா விதேசம் கதௌ அப்படிங்கிறது முதல் பேராகிராஃபா இருக்கு. அடுத்த பேராகிராஃப் என்ன இருக்கு? வித்யா பிரியா தத்ர வித்யாலயம் பிரவிஷ்ய வித்யாம் அதீதவான். கல்வியை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா, அவன் என்ன பண்ணான், சென்ற இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது, வித்யாலயம்னா பள்ளிக்கூடம் இருந்தது, அதுல போய் சேர்ந்து வித்யாம் அதீதவான் கல்வியை கற்றுக்கொண்டான். அந்யஹா கஸ்யாபி சிரேஷ்டினஹா ஆபனே வியாபிருதா பிரபூதம், என்ன பண்றான், வித்தம் அர்ஜதி ஸ்ம. இன்னொருத்தர் இருக்கான் இல்லையா, ஒருத்த வந்து கல்வியை விரும்பக்கூடியவன் யாரு, வித்யா பிரியா,
அவன் என்ன பண்ணா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடத்தை கத்துக்க ஆரம்பிச்சான். அந்யா இன்னொருத்தர் இருக்கான் இல்லையா, ஏதோ ஒரு கடையில போயிட்டு, அந்த கடையில ஒரு ஆப்பணம்னா ஷாப்பு, அந்த கடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடை, அதுல போய் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்தம் அர்ஜதிஸ்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சான். ஒருத்தன் வித்யாலயம் போயிட்டு வித்யா பிரியா கல்வியை கத்துக்க ஆரம்பிச்சான். தனத்தை விரும்பக்கூடியவன் ஒரு கடை இருக்கு, அந்த கடையில போயிட்டு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தனத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சான். வித்யா பிரியா தத்ர வித்யாலயம் பிரவிஷ்ய வித்யாம் அதீதவான் அந்யஹா கஸ்யாபி சிரேஷ்டனஹ ஆபனே வியாபிருதா பிரபூதம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா, ரொம்ப இல்லாம ஏதோ ஒரு கடை, அந்த கடையில போய் சேர்ந்து என்ன பண்ணா அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா தனத்தை வித்தம் அர்ஜதிஸ்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அடுத்த பேராகிராஃப் ஒரு நிமிஷம், அடுத்த பேஜுக்கு போயிருக்க. தசேபியோ வருஷேபியா பரம் தௌ ஸ்வதேசம் பிரதி பிரஸ்திதௌ. இந்த மாதிரி ஒருத்த படிக்க போனா, ஒருத்த வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் இல்லையா ஒரு கடையில, இந்த மாதிரி ஒரு 10 வருட காலம் போயிடுது. தசேபியோ வருஷேபியா பரம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, தௌ அப்படின்னா அவர்கள் இருவர்களும், ஸ்வதேசம் பிரதி பிரஸ்திதௌ தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்தா. வனமார்கேன கச்சதோஹோ தயோஹோ தனப்பிரியஸ்ய தனபாண்டம் சோராக அபாஹரன். என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த அவருடைய சொந்த தேசத்துக்கு போனோம்னா வனமார்க்கமா தான் போய் ஆகணும், காடு. அப்படி போகும்பொழுது தனப்பிரியன் இருக்கான் இல்லையா, அவன் நிறைய சம்பாரிச்சான். அதனால தனபாண்டம், அப்படியே பண மூட்டை இருக்கு இல்லையா, அத சோராக அபாஹரன், திருடர்கள்லாம் அதை திருடின்ட்டான். தேன சஹா நிர்தனோ ஜாதா. அதனால இவன் 10 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச அந்த தனபாண்டமானது அவன் எடுத்துன்னு போனதுனால நிர்தனஹா ஜாதா, பணமே இல்லாதவனாக ஆயிட்டான். யதா தௌ ஸ்வதேசம் ஆகதௌ ததா வித்யாபிரியம் கிருதம் வீக்ஷ்ய கிருத வித்யம் வீக்ஷ்ய தத் தசீயோ ராஜா தம் மந்திரிபதே ஞயோஜயத். என்ன பண்ணா, அந்த 2 பேரும் தன் ஊருக்கு வந்துட்டா. அதுல அந்த வித்யாவை கத்துண்டான் இல்லையா, கல்வியை கத்துண்டான் இல்லையா, அவனுடைய சாமர்த்தியத்தை பார்த்துட்டு அந்த ராஜா அவனை என்ன பண்ணாக்கா, மந்திரிபதே ஞயோஜயத், அவனை மந்திரியா ஆக்கிட்டான், நாட்டோட மந்திரியாவே நியமிச்சுட்டான். ஏன்னா அவன் அப்பேற்பட்ட கல்வியில சிறந்து விளங்கியவனா இருந்துட்டு இருந்தான். தனப்பிரியஸ்து ஜீவிகார்த்தம் கத்தியந்தரம் அபஷ்யன்னு தஸ்யைவ மந்திரினா சேவகோ அபவத். பார்த்தா தனப்பிரியன் இருக்கா இல்லையா இன்னொருத்தன், அவனும் வாழ்க்கையில வாழணும் இல்லையா, வேற வழியே இல்லாம அபஷ்யன் பார்த்து தஸ்யைவ அங்கேயே மந்திரினா சேவகோ அபவத். எந்த ராஜா படித்தவன மந்திரியா நியமிச்சானோ அந்த மந்திரிக்கே இவன் சேவகனா ஆயிட்டான். வித்யாயாக மாஹாத்யம் பசியத அதையேவ வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம் இது லோகா ஆகுஹு. பாருங்க வித்யனுடைய மகாத்மியம் எப்படி இருக்கின்றத பாருங்க. அதையேவ தேர்ஃபோர் வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம். அதாவது சம்ஸ்கிருதத்துல அநேகமான ஸ்லோகங்கள் இருக்கு. என்னன்னாக்கா, நரஸ்ய காத்திரஸ்ய சிரஹா பிரதானம்னு சொல்லுவான். நரஸ்ய காத்திரஸ்ய சிரஹா பிரதானம் அப்படின்னா மனிதனுடைய உடம்பு, காத்திரனா உடம்பு, அதுல சிரஹா பிரதானம், சிரஹன தலைதான் முக்கியமானது, பிரதானம்னா இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லணும்னாக்கா, சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். நமக்கு இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, 6 விதமான இந்திரியங்கள் சொல்லுவா. அந்த இந்திரியங்கள்ல எது பிரதானமானதுன்னு பார்த்தேன்னாக்கா, நயனம் பிரதானம், கண்ணுதான் முக்கியமானதா. அதே மாதிரி ஷண்ணாம் ரசானாம் லவணம் பிரதானம், சுவைகள் இருக்கு இல்லையா, 6 சுவை. அந்த 6 சுவைகளை எது முக்கியமானது பிரதானமானதுனாக்கா லவணம் பிரதானம், உப்பு தான் முக்கியம். சொல்லுவாளே உப்பில்லா பண்டம் உப்பையிலேன்னு சொல்லுவா. அதனால ஷண்ணாம் ரசானம் லவணம் பிரதானம். அதனுடைய கடைசி லைன் என்ன, வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம். அதுதான் இங்க காண்பிச்சு கொடுத்து, வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம் இது லோகா ஆகுஹு. வித்யாதனம் தான், அதாவது செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஈக்குவலான ஸ்லோகம் தான் இது. வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம், எல்லா செல்வங்களை காட்டிலும்
கல்வி செல்வம் அப்படிங்கறத சிறந்தது. அது யாராலையும் திருடவே முடியாது, அபகரிக்கவே முடியாது, காலத்தாலும் அழியாதது. அதனால அப்பேற்பட்ட கல்வியை நாம் எவ்வளவுக்கு நமக்கு திருடப்படுத்திட்டே போறோமோ அவ்வளவுக்கு அதுதான் செல்வம். உண்மையான செல்வம்னா இது வித்யா அப்படிங்கிற செல்வம் தான் உண்மையான செல்வம் அப்படிங்கறத இந்த பாடத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய மாறல். சரி, இப்போ நம்ம படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கலாம். யார் படிக்கிறோட படிக்கலாம், படிக்காதவா படிங்க. படிக்கிறீங்களா? படிக்கட்டுமா சுவாமி? படிங்க. द्वौ सखायो अतीव प्रभूतं श्रेष्ठी वित्तं पूर्वं चोळदेशे द्वौ सखायावास्तां तयोरेको विद्याप्रियः अन्यो धनप्रियः तयोः पितरौ अतीव दरिद्रौ अतः स्तौ पित्रोराज्ञा विदेशं गतौ विद्याप्रियायस्तत्र विद्यालयं प्रविश्य अतीतवान् अन्यः कस्यापि श्रेष्ठनः आपनौ व्याभृतः प्रभूतं विद्मर्जिति स्म. வித்தம் அர்ஜதி ஸ்ம. இப்ப நான் பிரிச்சு படிக்கும் போது நீங்க கவனிக்கல போல இருக்கு. பூர்வம் சோழதேசே தௌ சகாயோ ஆஸ்தான் பிரிச்சேன். நீங்க சேர்த்தே படிக்கிறீங்க இல்லையா? சகாயோ ஆஸ்தாம். இருங்க நீங்க கவனிங்கோ. அப்போ தயோஹோ ஏகஹா, தயோரேகஹா எப்படி பிரிச்சான்? தயோஹோ ஏகஹா வித்யா பிரியஹா, அந்யோன்றது அந்யஹான்னு சொன்ன. அந்யஹா தனப்பிரியஹா, தயோஹோ பிதரௌ அதீவ தரித்ரௌ, அதஹா தௌ, அதஸ்தௌ இருக்கலே அது அதஹா தௌ பித்ரோராஜ்ஞயா, பித்ரோஹோ ஆக்ஞயா பித்ரோராஜ்ஞயா விதேசம் கதௌ வித்யாப்ரியஹா தத்ர. அதான் வித்யாப்ரியஸ் தத்ர இருக்கு. அது எப்படி பிரிக்கணும்? வித்யாப்ரியா தத்ர வித்யாலயம் பிரவிஷ்ய வித்யாம் அதீதவான், வித்யாம் அதீதவான் அன்யஹா கஸ்யாபி சிரேஷ்டினஹ ஆபனே வியாப்ருதஹ பிரபூதம் வித்தம் அர்ஜதி ஸ்ம. வித்தம் அர்ஜதி ஸ்ம. இதுதான் நான் படிக்கும் போது பிரிச்சு படிச்சேன். அதுதான் முக்கியமா நம்ம பாடம் வாசிக்கிறதே எப்படி நான் பிரிக்கிறேன், எங்க பிரேக் கொடுக்குறேன், எந்த பதத்தை எப்படி ஸ்பிளிட் பண்றேன்றதை நீங்க கவனிச்சுன்னு பார்த்துன்னு நீங்க படிக்கும் போது பண்ணணும். அதுதான் முக்கியமான காரியம். அடுத்த படத்தை ஒரு நிமிஷம். அப்பதான் அர்த்தம் புரியும். அடுத்து படிங்க. அடுத்த பேராகிராஃப் படிங்க. தசாப்யோ वर्षेभ्यः परं तौ स्वदेशं प्रति प्रस्थितौ वनमार्गेण गच्छता तयोः धनप्रियस्य धनभाण्डं चोराः अपाहरन् तेन स निर्धनो जातः यथा तौ स्वदेश आगमतौ स्वदेशम् आगतौ तदा विद्याप्रियं कृत विद्यं वीक्ष्य तद्दशीयो राजा तं मन्त्रिपदे न्ययोजयत् धनप्रियस्तु जीविकार्थं गत्यन्तरम् अपश्यन् तस्यैव मन्त्रिणः सेवकः अभवत् विद्याः माहात्म्यं पश्यत.
विद्याया माहात्म्यं पश्यत अत एव पश्यत अत एव विद्याधनं सर्वधनात् प्रधानम् इति लोका आहुः. அடுத்து இன்னொருத்தர் படிக்கிறீங்களா? அடுத்து யார் படிக்க போறா? படிங்க. நமக்கு இந்த டைம் செட் ஆகலையா? கன்வீனியன்ட்டா இல்லையா உங்களுக்கு? படிங்க. एकविंशः पाठः द्वौ सखायौ अतीव प्रभुतं श्रेष्ठी वित्तम्. पूर्वं चोलदेशे द्वौ सखायवास्ताम्. तयोरेको विद्याप्रियः अन्यो धनप्रियः. तयोः पितरोः अतीव दरिद्रौ. अतस्तौ पित्रोराज्ञया विदेशं गतौ. विद्याप्रियः तत्र विद्यालयं प्रविश्य विद्याम् अतीतवान्. अन्यः कस्यापि श्रेष्ठेन आपयो आपने व्यापृतः प्रभुतं वित्तमर्जति स्म. दशभ्यो वर्षेभ्यः परं तौ स्वदेशं प्रति प्रस्थितौ. वनमार्गेण गच्छतोस्तयोः धनप्रियस्य धनभाण्डं चोरः अपहरन्. तेन स निर्धनो जातः. यदा तौ स्वदेशं मार्गो तथा स्वदेशम् आगतौ तदा विद्याप्रियं कृतवित्तं कृतविद्यं वीक्ष्य तत्तच्छियो राजा तं मन्त्रिपदे नियोजयत्. धनप्रियस्तु जीविकार्थं गत्यन्तरम् अपश्यन् तस्यैव मन्त्रिणः सेवको अभवत्. विद्याया महात्म्यं पश्यत्. अत एव विद्याधनं सर्वधनात् प्रधानम् इति लोक आहुः. வெரி குட். ஸோ இந்த லெசனுடைய எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதை பாருங்க. பிரதானமாக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிட்டது 1 to 100 இருக்கக்கூடிய சங்கியா அப்படிங்கிற நம்பர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதை நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து அபியாசம் பண்ணுங்க, பாராயணம் பண்ணிட்டே இருக்கும். என்ன மனசுல திருடமா பதிகிற வரைக்கும் சப்தம் எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸையும் நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு அவகாசம் கிடைக்கும் போது அதை நீங்க எனக்கு எழுதி அனுப்பலாம். ஏதான சம்சயம் இருந்தா கேளுங்க, சொல்றேன். பாருங்க, இந்த ஒலிம்பியாடு ஒண்ணு உங்களுக்கு சொன்னா நீங்க பாத்துட்டு அந்த குரூப்ல போட்டிருந்தேன். அதை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. பண்றேன். லக்காராஸ்தானா கேட்கிறேன், நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்.
ஆமா, அதே டெஃபினிஷன் இது என்னன்னா கொஞ்சம் மறந்து போயிடு சுவாமி. ஒரு சம்மரியா இருந்தா ஹெல்ப் பண்ணும். அதுக்கு சொன்னீங்க. நான் பண்றேன். அதாவது சம்ஸ்கிருதத்துல என்ன கடினம்னாக்கா, நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்றோமோ அதுதான் சுலபம். சில விஷயங்கள்லாம் ஸ்லோக ரூபமா இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும். அது இருக்கும். லட்வர்த்தமானே அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இல்லையா? அது அது நான் என்ன அனுப்பிச்சு ஹோம்ஒர்க் சொன்னேன்? நீங்க ஏதோ புரியல. எது போட்டேன்? ஒலிம்பியது ஏதோ சொன்னீங்களே. சொல்றேன். ஒலிம்பியாட்னு ஒண்ணு போட்டிருக்கேன். அது என்னன்னாக்கா, அது ஒரு கேம் அது. ராஷ்டிரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தான் சொல்லிட்டு நியூ டெல்லி அவ வந்து சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி அதை இது பண்றா. ஆகஸ்ட் 22 அன்னைக்கு அது வந்து எக்ஸாம் பரீட்சை மாதிரி வச்சிருக்கா ஆன்லைன்ல. அதாவது இது ஆப்ஷனல் டைப்ல தான் இருக்கும். சுலபமா இருக்கும். பேசிக் சம்ஸ்கிருதம், சாமானிய சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாலாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஸ்கூல் பீப்புள் அட்டன் பண்ணலாம். காலேஜ் பீப்புள் அட்டன் பண்ணலாம். இதை தவிர்த்து சாமானிய பப்ளிக் மக்கள்லாம் கூட என்ன பண்ணலாம்னாக்கா அதை அட்டன் பண்ணலாம். அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ற லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அது உங்களால முடிஞ்சது அப்படின்னாக்கா நீங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அதில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்ன இருக்கும்னாக்கா, உங்களுடைய செல்ஃப் இதெல்லாம் கேட்கும். நேம், டேட் ஆஃப் பர்த், உங்க செல்போன் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி, அதை ஃபில் பண்றேன். அதை தவிர்த்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேட்டகரியில வந்து நீங்க எந்த கேட்டகரின்னு அந்த கேட்கும். சூஸ் பண்ணும்போது ஸ்கூல் காலேஜ் லெவல்ல கடைசியா பிரகஸ்தரஹா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். பிரகஸ்தரஹான்ற கேட்டகரி அதை சூஸ் பண்ணணும். அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் நேம் வரும்போது ஸ்ரீ அகோபிலமட் ஆதர்ஷ சம்ஸ்கிருத மகாவித்யாலயம் டைப் பண்ணாலே அது வந்துடும் டிஃபால்ட்டா. அதை செலக்ட் பண்ணணும். டீச்சர்ஸ் நேம் வரும்போது டாக்டர் எஸ் திருமலை என்னுடைய நேம் கொடுக்கணும். செல் நம்பர் என்னுடைய நம்பர் கொடுங்க. இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர். அதுக்கு ஒரு 50 rupees அவாவது சார்ஜ் பண்றான். இது ஒரு கேம் மாதிரி தான். ஒலிம்பியாட்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்தை ப்ராபகண்டா பண்றதுக்காக, எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு கேம் மாதிரி ஒரு இதை கண்டக்ட் பண்றான். ஸோ அதை அட்டன் பண்ணா நமக்கு ஒரு அபியாசம் ஆகும். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சம்ஸ்கிருத ஞானம் இருக்கு. இதுதான் கேட்பா. புல்லிங்கம்னா என்ன, ஸ்ரீலிங்கம்னா என்ன, ஸ்வரவர்ணம்னா என்ன, வெஞ்சன் பேசிக் சாமானிய சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் கேட்பா. அது முடிஞ்சதுன்னா நீங்க பண்ணுங்க இஃப் பாசிபிள். தேங்க்யூ சுவாமி. அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? தாசன். தன்யவாதாக. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. இந்த டைம் உங்களுக்கு செட் ஆகலையா எல்லாருக்குமே? ஏதாவது டிஃபிகல்ட் இருக்கா இதுல? ஐ திங்க் சில பேருக்கு முடியலன்னு நினைக்கிறேன். ராஜம் முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்புறம் சுஜாதா. பட் இன்னைக்கு யாரும் இன்னும் 2 பேர் வரல. யாருன்னு நான் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். தெரியல சுவாமி. திருப்பி நம்ம குரூப்ல போடலாமா? ஆமா. எனக்கு மார்னிங் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு அதுதான் சொன்னேன். இன்னும் ஒரு 1 month நான் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டேன்னா நான் வந்து அதே காத்தாலே கூட மாத்திப்பேன். ஒரு 1 month இந்த ஈவினிங் டைம் மேல ஏதாவது நைட்டு அதாவது 9 o'clock குள்ள எது சொன்னாலும் டைம் ஓகே தான் எனக்கு. அதான் இந்தியன் டைம் 9 o'clock. ஓகே. அதுக்குள்ள திருப்பி கேட்டாச்சு குரூப்ல. ஏன்னா சில பேர் இன்னொருத்தர் யாரோ வருவா இந்த குரூப்ல. நான் ட்ரைங் டு வசுமதி இருந்தாளா? கிளம்பிட்டாளா? லெஃப்ட் ஆயிட்டு வந்துட்டா. கிளாஸ்க்கு வந்தா இன்னைக்கு. ஓகே. வசுமதி இன்னும் ஐ திங்க் ராஜம் அண்ட் சுஜாதா வர முடியல. தெரியல. சூர்யா உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? கீதா மேடம் வந்தா. கீதா எம்ஆர் கீதா. நான் அவளையும் கேக்குறேன். அவ தெரியும் எனக்கு. ஐ வில் ஆஸ்க் ஹர் டு. See, I think there is a conflict. இன்னொரு கிளாஸ் ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓவர்லாப் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம மாத்திக்கலாம். டேஸ் வந்து எனக்கு இந்த டேஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு. டியூஸ்டே, Thursday கரெக்டா இருக்கு நமக்கு. டைமிங் மட்டும் தான் நமக்கு வந்து ஐ திங்க் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அது எனக்கு மார்னிங் மேபி ஒரு மாசம் ஆனப்புறம் மேபி யூ கேன் ரிவர்ட் டு தி ஓல்ட் டைம்ஸ். பண்ணலாம். டெஃபினட்டா பண்றேன். ஒரு மந்த். ஏன்னா எனக்கு என்னன்னாக்கா சோ பாடங்கள்லாம் போறதேன்னு கஷ்டமா. நம்ம இப்போ அடுத்த லெவல் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பாலாதர்ஷம் முடிச்சுட்டு பிரதமாதர்ஷம் போகும்போது அந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கும். சில வார்த்தைகள்லாம் புரியாது. ஏன்னா இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா? ஒரு லெசன் எடுத்துட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வெக்காபுலரிஸ் நம்ம வந்து ஒரு பாடத்துல இருந்து லேர்ன் பண்றோம். புதுசான பாடங்கள். இவ எப்படின்னாக்கா இந்த பேட்டர்னே வந்து அவ நல்லா கொடுத்துருப்பா. அழகா மெல்ல நம்மளை கொண்டு போவா. நிறைய வெக்காபுலரிஸ் அப்படியே சேர்த்துட்டே போவா நம்மள அறியாமலே. அது வாசிச்சோன்னா தான் நமக்கு அந்த பதம் டக்குன்னு ஸ்மரணத்துக்கு வரும். இதுல குவிஸஸ் இருக்கா சுவாமி? எண்ட் ஆஃப் தி புக் ஒரு புக் ஆனப்புறம் ஒரு குவிஸ்ன்னு தான் இருக்கா இதுல? தெரியல. நான் பார்க்கல. செலக்ட் பண்ணி பண்றதுதான். நானே இந்த இதுக்கு கூகுள் ஃபார்ம்ல பண்ணுவேன் இல்லையா? ஆமா. அந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய क्वेश्चन ஆன்சர் எடுத்து பண்ணலாம். சரி. பண்ணலாம். நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். இந்த புக் முடிஞ்ச உடனே நம்ம அழகா சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அதுல இருந்து என்னென்ன கேள்விகள்லாம் நம்ம ஆப்ஷனல் டைப்ல கேட்க முடியுமோ அந்த மாதிரி கேட்டு பண்ணலாம் நம்ம. ஓகே. Thank you சுவாமி. That will be very helpful. ஆமா. அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஸ்லோகங்கள்லாம் படிச்சுட்டே வாங்குவோம். ஒரு ஸ்லோகம் தானே.
ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்லோகம் மனப்பாடம் பண்றது பெரிய விஷயம் இல்லையா? அது பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு இன்னைக்கு 22nd கிளாஸ்ல இருக்குன்னா இது வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா 22 ஸ்லோகாஸ் லேர்ன் பண்ணிட்டோம். ஆனா எதுவுமே ரிப்பீட்டட் கிடையாது. படிச்ச ஸ்லோகமே படிக்கல, வேற வேற ஸ்லோகம் தான் படிக்கிறோம் இல்லையா? அப்ப நமக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் நமக்கு அபியாசம் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லையா? ஓகே சுமி, தேங்க்யூ. தன்யவாதம்.